ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஃபெஸ்டிவல் விலாக் 5. இது வந்து 5வது நாள் திருவிழா. அன்னைக்கு நைட்டு தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்து கிளம்பி வந்தோம். நாங்கள் மட்டும்தான் நம்ம மட்டும் தான் நம்ம சாமி பார்க்க போகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, நடக்க முடிஞ்சிச்சு, போயிட்டு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருந்தோம். சாமி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் நின்றுட்டு இருந்தோம். சாமி ஒரு சாமியாக எடுத்துகிட்டு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், அப்புறம் முருகர், அப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர், அப்புறம் வந்து அம்மன், அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் வந்து ஒரு சாமியாக அலங்காரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் சரி நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து மறாவது நாள் ஆஃபீஸ் இருந்துச்சு. சரி கிளம்பணும்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி வந்தாச்சு. என்ன ஒன்று, இந்த கோவிலேருந்து இப்படி கிராஸ் பண்ணி இந்த சைடில் வந்து வரணும். அதுக்கு தான் வந்து ஒரு வழியாகிட்டோம். அந்த அவ்வளோ கூட்டம் வர வர ரொம்ப கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தாங்க. நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாமி நான் வந்து இது அந்த கிராஸ் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக கிராஸ் பண்ண அப்பா எடுத்தது தான் இது. எல்லா சாமியுமே அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த லைட் செட்டிங்கில் வந்து நம்மளுடைய கேமரா வந்து சரியில்லாதனால இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபாஸ் அடிக்குது. அப்படியே சாமி நின்னபடியே வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஷாப்பிங்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ தம்பி இதை போட்டிருக்கானே முயல் கேப்பு, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு ஆள் கொண்டு வந்து வாங்கணும். போன உடனே கேட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு 11:45 ஆயிடுச்சு.